எல்லாருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் எல்லாருக்கும் மகாபாரத கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல சில குட்டி குட்டி கதைகள்லாம் நமக்கு தெரியாது. தெரிஞ்ச கதையை நான் சொல்லல, தெரியாத கதையை நான் சொல்ல வந்திருக்கேன். தயவு செய்து கவனமா கேட்டுக்கோங்க. அதாவது கடோத்கஜனை எல்லாருக்கும் தெரியும். அவன் பீமனுக்கும் இடிம்பிக்கும் பிறந்தவன் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அவனுடைய வரலாறு, அவனுக்கு குழந்தைகள்லாம் உண்டா, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அதை பத்தி தான் உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். கடோத்கஜன் பீமனுக்கும் இடிம்பிக்கும் பிறந்தவன். அவன் ஒரு திருமண வயதை எட்டி விட்டான். அப்பொழுது முராங்கிற ஒரு அரக்கன் இருந்தான். அவனுக்கு அகிலாவதி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தான். அவ பெரிய வீராங்கனை, அதை தவிர அறிவாளி வேற. அவளை வெல்றதுக்கு யாராலையும் முடியாது. அப்போ அவ அவ திருமண வயசை எட்டிட்டான். எட்டின உடனே அவ ஒரு நிபந்தனை போட்டா, தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்க சொற்போர் அப்புறம் விற்போர் ரெண்டுலயும் யாரு என்ன வெற்றி பெற்றாலோ அவளை தான் நான் திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ நிறைய ஆண்கள் வராங்க. வந்துட்டு சில பேர் சொற்போர்ல வெற்றி பெற்றா, விற்போர்ல போயிடுறா. இப்படி நடந்துட்டு சில பேர் விற்போர்ல ஜெயிச்சுடுவா, சொற்போர்ல தோற்று போயிடுவா. இப்படி இருந்தது. கிருஷ்ணர் பார்த்தார். கிருஷ்ணர் கடோத்கஜனை கூப்பிட்டு, பாரு, ஒன்னாலதான் அகிலாவதியை ஜெயிக்க முடியும். நீ போய் பாரு, நீ போய் எல்லாத்தையும் அட்டன் பண்ண, நீ உனக்கு நீ ஜெயந்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. சரின்னு இவரும் போறான். போயிட்டு சொற்போர் வைக்கிற அவ வச்சா எல்லாத்துலயும் நல்லா ஆன்சர் பண்ணி வெற்றி பெற்றுறான். உடனே விற்போர்ல இவன் தான் கடோத்கஜன் நல்ல வீரனாச்சே, அதனால அவன் அதுலயும் வெற்றி பெற்றுட்டான். பெற்ற உடனே இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஒரே அதிசயமாவும் இருக்கு. என்னடா அது, இத்தனை நாளும் வந்தாங்க, யாருமே ஜெயிக்கல, இவன் மட்டும் ஜெயிச்சிருக்கானே அப்படின்னு அவன்கிட்ட ஒரு அன்பு ஜாஸ்தியாயிடுறது. அன்பும் ஜாஸ்தியாயிடுறது. அவன்கிட்ட ஒரு என்ன சொல்றது, அவன்கிட்ட ஒரு பக்தி அந்த மாதிரி ஆயிடுறது. இவளுக்கு வந்துடுறது. அவனுக்கும் இவளை ரொம்ப பிடிச்சி போயிடுறது. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுறது. கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் வருஷத்துல பார்பரிக்கான்னு ஒரு பையன் பிறக்கான். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அஞ்சன பருவன், மேகவர்ணன் அப்படின்னு ரெண்டு பேர். அவளும் இவளுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கிறான். 3 ஆண் குழந்தைகள் அவளுக்கு, கடோத்கஜனுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்க, இந்த பார்பரிக்காவை ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப திறமசாலியா ஆக்கேட்றா இட்லி. அவன் நல்ல திறமசாலியா இருக்கான். அதை தவிர பெரிய போர் புரியறதுல அவன் அவனை விட்டா யாருமே கிடையாது. கடோத்கஜனே அப்படி, அவனை விட இவன் நல்லா போர் புரிவான். அந்த மாதிரி இவன் இருக்கான். அதுக்கப்புறம் என்னன்னா, இவன் சிவன் பக்தன் வேற. இவன் சிவனை வழிபடுறதுல அவ்வளவு உச்ச கட்டத்துல வழிபடுவான் அவன். அப்போ இவன் தபசு இருக்கான், சிவனை நோக்கி தபசு இருக்கான். தபசு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ற, 3 தங்க அம்புகளை கொடுக்கிறார். அந்த தங்க அம்புகள் முதல் அம்பு என்ன பண்ணும்னா, நீ அம்பு விட்டேனாக்க அந்த அம்பு நீ யாரெல்லாம் கொல்லணுமோ அவளை தனியா பிரிச்சுடும். அடுத்த அம்பு நீ யாரையெல்லாம் கொல்லக்கூடாதோ அவளையெல்லாம் தனியா பிரிச்சுடும். 3வது அம்பு விட்ட உடனே நீ முதல்ல ஒதுக்கினியே பகைவர்களை, அது அப்படியே ஒரே நிமிஷத்துல அத்தனை பேரையும் மொத்தமா கொண்டுடும். அந்த மாதிரி அந்த அம்பு கொடுக்குற. ஆனா 2 நிபந்தனை. என்ன நிபந்தனைன்னா, உன்னுடைய சுய தேவைக்காக அதை யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட். 2வது எந்த அணி வலுவிழந்து இருக்கோ அந்த அணிக்காக தான் நீ போர் புரியணும் அப்படின்னுட்டு அந்த 2 நிபந்தனைய சிவபெருமான் கொடுத்துருக்காரு. இவனுக்கு என்ன ஆசைனாக்க, அந்த மகாபாரத போர்ல தான் அந்த 3 அம்பையும் யூஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இவனுக்கு இருந்தது. அதனால இவன் ரொம்ப அதுல போர் புரியணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப அவனுக்கு இருந்தது.
கிருஷ்ணர் பார்த்தார். கிருஷ்ணர் பார்த்துட்டு மகாபாரத போர் உறுதியாயிடுது. உறுதியான உடனே இந்த போர் வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு, நீ சொல்லுப்பா எத்தனை நாள்ல முடிப்பீங்க, மகாபாரத போர் எவ்வளவு நாள்ல முடியும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்கிறார். ஒவ்வொருத்தட்டானா வருது. ஒவ்வொருத்தரும் சொல்றா. ஒருத்தர் வந்து 20 நாள்னு சொல்றா, ஒருத்தர் வந்து 18 நாள்னு சொல்றா, ஒருத்தர் 10 நாள்னு சொல்றா, ஒருத்தர் வந்து 30 நாள்னு சொல்றா. இப்படி அவ இஷ்டத்துக்கு சொல்லின்னு வரா. சொன்ன உடனே இவனுடைய டேர்ன் வருது, பார்பரிக்காவுடைய டேர்ன் வருது. டேர்ன் வந்த உடனே நீ சொல்லுப்பா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிற. கேட்ட உடனே இவன் சொல்றான், ஒரே நிமிஷத்துல நான் முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம், என்ன நீ ஒரே நிமிஷத்துல முடிப்பேங்கிற, எப்படி உன்னால முடிக்க முடியும் அப்படின்னு கேக்குற. அப்போ அவன் சொல்றான், அந்த சிவபெருமானுடைய 3 அம்புகளையும் அந்த நிபந்தனையும் பற்றி கிருஷ்ணர் கிட்ட சொல்றான். சரி அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு, எதுத்த மாதிரி ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துல இருக்கிற இலைகள் அத்தனையும் அழிச்சுடணும், நீ ஒரு இலை கூட அதுல தங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. சரின்னு இவன் அதுல வந்து ஒரே ஒரு இலையை ஒரு கட்ட வரல மறைச்சுக்கிறார். ஒரே ஒரு இலைய இவன் வந்து அம்பு எய்யறான். எய்ஞ்ச உடனே அந்த அம்பு வந்து கிருஷ்ணனுடைய காலு கடியில இருக்கிற அந்த இலையதான் பார்த்து வெளியில கொண்டு வருது. அவனுக்கு அந்த கட்ட வரல அந்த அம்பு பட்ட உடனே அவனுக்கு வந்து அது வலுவிழுந்துடுறது அந்த கால்ல. அதனாலதான் அவருக்கு கடைசியில ஒரு வேடனால அம்பு கட்ட வரலதான் அம்பு எய்வான், இவருக்கு உயிர் பிரியும். அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது வந்து இதனாலதான் அவருக்கு இந்த மாதிரி உடனே அவர் வந்து அப்புறம் வந்து 2வது அம்பு கிடையாது. ஏன்னா வந்து மரத்துல இருக்க இலைய மட்டும் தானே ஒதுக்கணும். அதனால 2வது அம்பு எய்யல. 3வது அம்பு எய்த உடனேயே அந்த இருக்கிற இலையெல்லாம் அப்படியே ஒரு இலை இல்லாம உண்டு போயிடுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இவன் ஒரு நிமிஷத்துல அத்தனை இலையும் உதிர்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னாக்க, இவர் கேட்கிறார், நீ வந்து யாருக்காக போர் புரிய போற, எந்த அணியில இருக்க போற அப்படின்னு கிருஷ்ண பகவான் கேட்கிறார். அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் வந்து இதுல எனக்கு சந்தேகம், கௌரவா பக்கத்துலதான் நிறைய பேர் இருக்கா, அவனோட அணி வந்து வலுவா இருக்கு, பாண்டவர்கள் பக்கம் தான் வலுவே இல்லை, போர் வீரர்கள்லாம் கம்மி, அதனால இவா பக்கம் தான் நான் போர் புரிய போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி நீ இந்த பக்கம் போர் புரிஞ்சுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த சைடு வலு விழுந்தா அந்த சைடு நீ போயிடுவியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே ஆமா அப்படித்தானே எனக்கு நிபந்தனை அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே நீங்க எது கேட்டாலும் நான் தருவேன், இல்லைன்னே சொல்ல மாட்டேன், நீங்க கேளுங்க தாராளமா அப்படின்னு கிருஷ்ணரை கேட்கிறான். கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்ற, உன்னுடைய சிரச உன் கையாலேயே வெட்டி என் கையில கொடுத்துரு அப்படிங்கிற. அப்படின்னு உடனே இவன் வந்து அதிர்ச்சியா இருந்தாலும் உடனே சரின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு, நான் வந்து மகாபாரத போர்ல நான் இந்த 3 அம்பையும் யூஸ் பண்ணி நான் ஜெயிக்க வைக்கணும், எல்லாருக்கும் பாண்டவர்கள் பக்கம் ஜெயிக்க வைக்கணும் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அது நிராசையா போயிடுது. அதனால எனக்கு வந்து ஒரே ஒரு இது ஆசை இருக்கு, அந்த ஆசையை மட்டும் உங்களால மட்டும்தான் முடியும், அந்த ஆசையை நீங்க நிவர்த்தி செய்வேடா அப்படின்னு கிருஷ்ண பகவானை கேட்கிறான் அவன். அப்படியா, சரி நான் அதுபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவன் வந்து என்ன பண்றான்னாக்க, தலைய தன் கையாலேயே கத்தியை வச்சு அறுத்து அவர் கையில கொடுத்துருவான். கொடுத்த உடனே இவர் வந்து அந்த தலையை வந்து பீமன்கிட்ட கொடுத்து, பீமா நீ அந்த மலை உச்சியில கொண்டு போய் வச்சுடு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவன் வந்து அந்த தலையை எடுத்து அந்த இதுல கொண்டு போய் வச்சுடுறான், உச்சியில மலை உச்சியில கொண்டு போய் வச்சுடுறான். வச்ச உடனே அதுக்கப்புறம் மகாபாரத போர் நடந்து முடிஞ்சு விடுறது. அவன் அத்தனையும் பாக்குறான். பார்த்ததான் நமக்கு வந்து இருக்கு, அவன் தான் அத்தனையும் பாக்குறான். 2 கண்ணால அவன் எல்லா போரையும் ஃபுல்லா யார் யாரு என்னென்ன பண்ணினாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கடைசியில பாரத போர் முடிஞ்சு போயிடுறது.
முடிஞ்ச உடனே ஒருத்தருக்கும் இவன் பீமனுக்கு வந்து தன்னாலதான் ஜெயிச்சா, நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு அவனுக்கு கர்வம். அதே மாதிரி அர்ஜுனன் நான் இல்லைன்னா இது வெற்றியே நமக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு அவனுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சரி கிருஷ்ணரையே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிருஷ்ணரை வந்து கேட்கறான். கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்ற, இது ஃபுல்லா முழுக்க பாரத போல வந்து பார்த்தது ஒரே ஒரு ஆள் உச்சியில இருந்து பார்பரிக்கா தான் பார்த்துருக்கான். அவனை கேட்டா தெரிஞ்சு போயிடும் யாரால இந்த பாரத போர்ல வெற்றி கிடைச்சது பாண்டவாளுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன உடனே சரி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை எடுத்துட்டு வந்து கேட்கறான். கேட்ட உடனே நீங்கெல்லாம் நினைச்சிருந்துக்கே உங்களாலதான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு காரணமும் அந்த வெற்றி பெற்றதுக்கு முழு காரணமும் கிருஷ்ணர் தான். அவரது ஆலோசனையும் அவரோட அறிவுரையும் படியும் தான் நீங்க நடந்ததுனால நீங்க வெற்றி பெற்றேன், இல்லைன்னா நீங்க வெற்றி பெற்றிருக்கவே முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே இவாளுக்கு ஐயோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. சரின்னா அப்புறம் பாரத இதுதான் முடிஞ்சு போச்சு. அந்த தலையை கொண்டு போய் ரூபவதி அப்படின்னு ஒரு நதி, அந்த நதியில கொண்டு போய் சேர்த்து விட்டுறான் அவனுடைய பார்பரிக்காவோட தலைய. அதுக்கப்புறம் அது வந்து கலியுகத்துல வந்து ராஜஸ்தான்ல சிகார் மாவட்டம், அதுல வந்து லொத்து என்ற ஊர்ல வந்து அந்த தலை வந்து கிடைச்சது. ரூப் சிங் சபா என்ற அரசன் வந்து என்ன பண்ணா, அவனுடைய கனவுல வந்து ஒரு அசரீரி சொல்றது, பார்பரிக்காவுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்றது. சரின்னு அவன் வந்து ஷியாம் குண்டுங்கிற இடத்துல தலை கிடைச்சிருக்கு, அங்க வந்து நீங்க கோவில் கட்டலாம் அப்படின்னு அசரீரி சொன்னவொன்னா அந்த இடத்துல ஷியாம் குண்டுங்கிற இடத்துல அவன் தலைய வச்சு கோவில் கட்டிடுறான். அந்த கோவில் வந்து அதுல வந்து தலை மட்டும்தான் இருக்கும், மீசையோட இருக்கும், உடம்பெல்லாம் கிடையாது. பிரம்மாண்டமான ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துக்கு பக்கத்துல போசாலையும் பெரிய போசாலையும் இருக்கு. அங்க வந்து தேங்காயை வந்து ஒரு சிகப்பு பட்டையில வந்து சுத்தி அங்க கட்டி வச்சா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு வழக்கத்துல இருக்கு. இந்த பார்பரிக்கா வந்து ஏன் இந்த சின்ன வயசுலயே இப்படி ஆச்சு அவனுடைய லைஃப் அப்படின்னு பார்த்தாக்க, அவன் முன்ஜென்ம சாபம். அவனுக்கு முன்ஜென்மத்துல வந்து ஒரு யக்ஷன். அந்த யக்ஷன் வந்து அவனுக்கு பேரு சூரியவட்சஸ் அப்படின்னு பேர். அவன் வந்து ஒரு தடவை பூமாதேவிக்கு அந்த பாரமே பொறுக்க முடியல, அவ்வளவு பாரம் ஆயிடுச்சு பூமி. அப்போ அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த கஷ்டப்படுறத பார்த்து சூரியவட்சஸ் ஒருவனே வந்து 9 கோடி அரக்கர்களை அழிச்சான். அவன் ஒத்தனே அழிச்சு பூமி பாரத்தை சரி பண்ணிட்டான். அதனால இவன் வந்து அப்படி ரொம்ப பலசாலி அப்படி இருந்தான். ஒரு சமயம் பூமாதேவிய வந்து இரண்யன் வந்து தூக்கின்னு போவான், கடல்ல கொண்டு போய் வைப்பான் இல்லையா, கடல்ல மறைச்சு வைப்பான். அப்போ எல்லாரும் தேவர்கள்லாம் என்ன சொன்னா, விஷ்ணு வந்து மறுபிறவி எடுத்து, விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து இந்த பூமாதேவிய கொண்டு வரணும், அதுதான் முடியும் அப்படின்னு சொல்றான். விஷ்ணு வந்து அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் சொல்றான், சூரியவட்ச சொல்றான், எதுக்கு விஷ்ணு அவதாரம் எடுக்கணும், என்னால ஒருவனாலேயே முடியும், எந்த இதுவும் இல்லாம நானே செஞ்சு முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது. ஓ, உனக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கா, அதனால நீ வந்து உனக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறேன். என்னன்னா, உனக்கு அநேக சக்திகள் இருந்தா கூட யாரையாவது அழிக்கணும்னு நினைச்சேன்னா அவர்களை அழிக்கிறதுக்கு முன்னாடியே விஷ்ணு கையால நீ வந்து மடித்து விடுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துடுற. அந்த சாபம் தான் இந்த ஜென்மத்துல பார்பரிக்காவுக்கு நடக்கிறது. மகாபாரத போர்ல வந்து எத்தனையோ வீரர்கள் வந்து தியாகம் செஞ்சிருக்கா. ஆனால் பார்பரிக்காவோ தான் சிவனிடமிருந்து பெற்ற 3 அம்புகளையும் உபயோகிக்கவில்லை. மேலும் சிறு வயதிலேயே சிரத்தை தானாகவே வெட்டி கொடுத்து மிக தியாகியாகிவிட்டான். அவனது தியாகம் மறையாமல் எல்லோராலும் போற்றப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Hello, Priya, how are you? Fine, Anna. Okay, I think just now we too came from the community hall after the Vinayagar Chaturthi program. I think you are also coming from there. I'm coming from there. Okay, just I thought of you to have an interview regarding our community. Thank you, And Anna. 2-3 people I met and asked several questions about the community and what are all facilities and all. But I'm not going to ask the same question from you. Something different I want from you. You are very much interested, you are showing interest in acting, dancing, or every time you want to act in a drama, every time you want to act in a skit. Why? Earlier you were doing something in your earlier days, in young age or in college or in your earlier life. Were you interested in acting, or only after coming to senior community you want to do something? I was in Hyderabad. After coming to Serene Kshetra, I found out that the senior citizens who reside here, they seem to be enjoying any programs conducted in our MPH hall. Okay. I really wanted to utilize this opportunity, and I requested Sivaramakrishna Anna to. That is me. Yeah, that's okay. you, sir. Okay. That's you, Anna. And I address everybody here as Anna. And so that makes me feel much closer to all the people living here, residing here. So I thought my programs will surely be appreciated, will surely be, everybody will enjoy, and I look forward for such opportunities. So I requested Sivaramakrishna Anna to start something. He started Velama, which was a huge success. Then things started rolling. Then we started, Shivakumar's wife Vijaya and myself did Upma song. Then I thanked Sugita madam and Jayashree Ravindran madam to have come forward and put me on to dance level, which boosted my energy, and I felt like acting, doing more and more. Then I was supported by RN, and I personally thank her for giving me an opportunity to giving me a chance to the earliest attention required. Okay. I really enjoy myself here. The reason being, everything is very systematic. Everything is done on time. Okay. We are both husband and wife very happy to be in Serene Kshetra. Okay. Have you acted earlier? Yes, sir. Yes, Anna. I used to act when I was in college in Romeo Juliet, and when I was a teacher in Hyderabad, I used to encourage my students to come forward and act. I acted with them. I showed them what is the meaning of acting, expression, when to laugh, when not to laugh, etc. So okay, after that you didn't act, so now you want to come then out. it became a full stop. Okay. Because it was a metropolitan. Your family life and all. Yeah, I have to look How forward many on kids my you are having? One. I'm having one son and daughter. Anna. So you are engaged with your family affair and Yeah. all. You lost the all well opportunity settled to now. act and all. Yeah, so I preferred not to waste my time. Okay. Besides being a housewife here, but I look forward for the earliest opportunity on any occasion, and I really wish people should take me on the spot. Okay. Even if they are not taking, don't worry about it. Okay. Yes. Everybody should get an opportunity. Yes, Anna. Everybody has got their own talents, Yes. a unique talent. So all should be given a chance. Not only 2 or 3 people. All That's should right. get a chance. Yes. Even now we saw the program. All aged people, 90 plus, are singing. Yes. With so many desire. They come out. They sing. So it's very nice. Senior community should function like this only. No doubt. Here we have the atmosphere, Yes. and the present arm also is encouraging very nicely doubt, all the no people. doubt. She is conducting programs very nicely. So I think you are happy about the community, I'm right? very happy to be So in serene life is very good God for has you, right? saved me by bringing me and making me settle down here. Okay. It's Okay. Whenever I put a drama, definitely I will keep Sure, in sure, mind. I look forward. And suppose if I am not giving an opportunity to you, don't worry about it. Okay. Other people are there; they will give. See, if I say for a character, if I think Sugita is suited very well than Priya, I will take Sugita Definitely. only. If I want Priya should be there, I'll take Priya. Okay, like that. Let us go smoothly with all people. Anything which comes to your mind, Yeah. and which you Definitely. think I am going to be good No at it. doubt please. you are talented.
You are talented. Definitely, I you are look very interested. Yes, That's what I like. This is one of my. In fact, I look forward for every time there's a program, and as you have said, Anna, all the people should get a chance. Yes. All the people should get the opportunity. Yeah. So Yeah. let us encourage each other. Let us come out with the. And our with a Ramakrishnan hope. gave us a very good opportunity. It's a He good is a good opportunity. writer, comedy, and Yeah. he is very interested in writing comedy. He's a good writer. I expect some skit from him. You can also put a word to him. Ask him to send some skit. Okay. Yeah, Ramakrishna Anna and myself. Yes, even if he is not here, his name should be here in community. That's right. So let him write and sending We look forward. script or a small skit and all, 5 minutes, 10 minutes like that. You put a request to him. Through this video, I am requesting Mr. Ramki to write scripts and send it to us. Yes, Okay. sir. And His my name first- will be there. Script Ramki. That is enough. We can wonderfully do his script. Okay. Done. Thank you, Priya. Thank And you. I personally, before I wish to thank you, Anna, for having called me for this. And by the way, YG Mahendra is known to Yes, you? he is my cousin brother. Is it? Yes, he is my Oh. cousin brother. He's your And cousin, I know YG Mahendra. YG Mahindra is my own cousin Oh, brother. okay. We do talk on phones quite a number of Okay, frequent okay, times. okay. But before ending, I would like to thank you, Anna, for having called me. And I also want to thank everybody in Serene Chetra to have appreciated my talents and to boost me up and give me encouragement. Okay. Thank you so Once much. we should try to bring YG Mahendra to our community to We address should her. try. Yeah, I we will should try to call him. You can also try. Okay. Yeah. I wish to thank Ramya Madam, our present RM, who has done a marvelous job by encouraging each one of us personally, and she takes all the trouble to encourage us. I thank her personally. I thank each and everybody in Serene Chetra for bringing Priya as Priya the actor. Thank you. Thank you. Thank Thank you, you. Anna. Thank you. Have a Thank nice you. day. Thank you so much. Thank
லைக் பண்ணுங்க